பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்க கூட ஒரு வார்த்தையை பேசும்படியாய் கர்த்தர் தந்த நல்ல தருணங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனம், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். நம்ம எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எப்பொழுதும் நம்ம இருதயத்துக்குள்ள எப்பவும் தேவன் வந்து தங்கி இருக்கும்படியான ஒரு இடத்தை நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் நான் வந்தடையத்தக்க கண்மலையா இருந்து சொல்லி தாவீது சொன்னது போல, ஆண்டவரே அதிலே காலையிலே எழும்பி, ஆண்டவரே என்னோட வந்தடையத்தக்க கண்மலையாயிரு என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 38 வருஷம் ஒரு பெதஸ்தா குளம் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி ஒரு வியாதிஸ்தரங்கள் படுத்து கிடந்தார். அவர் எப்பவும் 38 வருஷமா ஒரு மனுஷனை தான் நம்பி, யார் அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ சுத்தமாக விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறாரு. ஆமா, நான் வருமுனே, நான் இறங்குமுனே எல்லாரும் இறங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு, சொல்லுகிற காரியத்தை நமக்கு பாக்குறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்போ நம்ம அந்த இடத்துல அது வரைக்கும் அவர் அந்த மனுஷனை தான் நம்பிட்டு இருந்திருக்காரு. அந்த மனுஷன், ஒரு மனுஷன் நம்மளுக்கு எத்தனை நாளைக்கு வந்து எந்த காரியத்தை செய்ய முடியும்? இந்த 38 வருஷமா ஒரு மனுஷனை தான் நம்பிட்டு இருந்திருக்காரு. ஒருவேளை நம்ம இன்றைக்கு எந்த காரியத்திலேயாவது ஒரு மனுஷி நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வியாதி படுக்கக்காரர் ஆண்டவர் எழும்பி அவர் கையை பிடிச்சு கொண்டு கர்த்தர் இறக்கி விடுகிறார். அவருக்கு சுகம் கிடைக்கிறது. அப்ப நம்மளும் இன்னைக்கு ஆண்டவர் தான் நம்மளை கொண்டு இறக்கணும், ஆண்டவர் தான் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி நம்ம இருப்போம்னு சொன்னா, ஆண்டவர் அந்த காரியத்துல நம்மளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவர் இருக்கிறார். நம்ம இருதயத்துக்குள்ள எப்பவும் அவர் வந்தடையத்தக்க கண்மலையா இருப்பார். இங்க மனுஷனுக்கு நம்ம இடத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாக்கி அவர் வந்தடைய முடியாது, அவர் வந்து சேர முடியாது. அதே போலதான் இன்னைக்கு அந்த மனுஷன் அந்த 38 வருஷமா அந்த இருதயத்துக்குள்ள நம்மளை கொண்டு யாராவது இறக்குவாங்களா, நம்மளை கொண்டு யாராவது இறக்குவாங்களா, நம்மளை கொண்டு யாராவது இறக்குவாங்களான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பாருங்க, ஒரு நாட்கள்ல கர்த்தர் போய் இறக்குனாரு. கர்த்தர் அங்க என்ன செஞ்சாரு, அவருக்கு விடுதலை கொடுத்தாரு. அதே போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது நீங்க இருப்பீங்களன்னு சொன்னா, ஒருவேளை உங்க இருதயத்துக்குள்ள மனுஷன் தான் நம்மளை வாழ வைக்கும், இந்த மனுஷன் தான் நம்மளை காப்பாற்றுவான், இந்த மனுஷனாலதான் எல்லாம் கூடுன்னு சொல்லி நீங்க மனுஷனை நம்பிக்கொண்டே இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களில உங்களுக்கு சொல்லுகிறார், நான் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கணும்னு சொன்னா அந்த கண்மலைக்குள்ள கர்த்தரை வச்சா மட்டும்தான் அது நடக்கும். ஏன்னா அந்த 38 வருஷம் வியாதி படுக்கையில கிடந்த மனுஷன் என்னைக்கு ஆண்டவரை தூக்கி வைத்தாலும் அதுக்கு பிறகுதான் அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அதே போலதான் நம்மளுக்கும் ஆண்டவரை என்னைக்கு நம்ம தூக்கி வைக்கிறோமோ அன்னைக்குதான் விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் நாமும் மகிமைப்படுவதாக. நாட்களிலே கூட ஒரு சிறு செபம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் எப்பொழுதும் நான் வந்தடையத்துக்கு கண்மலையாயிரும் என்று சொன்னது போல ஆண்டவர் தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ ஆண்டவரே அவர்கள் இருதயத்துல நீ வந்தடையத்துக்கு கண்மலையாயிருக்க இடம் இருக்கட்டும்ப்பா. ஒருவேளை ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ உங்க பிள்ளைகள் இடம் கொடுத்து கொண்டிருக்காதபடிக்கு கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் ஐயா. அந்த 38 வருஷமா ஆண்டவரே அந்த பெதஸ்தா குளம் கலங்குமா என்று சொல்லி, ஆண்டவரே நம்மளை கொண்டு யாராவது இறக்க மாட்டார்களா என்று சொல்லி மனுஷனையே நம்பிக்கொண்டு இருந்தாங்கப்பா. நான் ஒரு நாட்கள்ல கர்த்தர் போய் கேட்கும் போது யாரும் என்னை இறக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லி சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிதான் நம்மளும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தரே நமக்கு உதவி செய்யும்படியா வந்திருக்கிறாரு. ஆனா நம்ம உள்ளத்துக்குள்ள வந்தடைத்தக்க இடம் இல்ல. அதனாலதான் கர்த்தர் தூரமா நின்று கொண்டிருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் நீர் கிரியை செய்வீராகப்பா. நீர் வந்து ஆண்டவரே தங்கி தாபரிக்கிறதற்குள்ள இடமாய் கர்த்தர் மாறுபடியா நான் செபிக்கிறப்பா. ஒவ்வொரு இடங்களையும் நீ மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் அன்பு ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தாமே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.